எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ, அடிக்கடி கிடைக்குதோ, அது வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற ஒரு ஹேபிட் வந்து ஹியூமன் பிஹேவியரில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, வீட்டு பக்கத்துலேயே முச்சந்தியில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அழகான விநாயகர் கோயில். அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காருன்ட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் வெளியூருக்கு ஏதாச்சும் ஒரு கோயில் போயிட்டோம் அப்படின்னா, அதை வந்து பெருசாக பேசுறது, பயங்கரமாக பேசி ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி வைக்கிறது எல்லாமே பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த சாரீ நல்லா இருக்கா? புதுசாக சாரீ கட்டுற, இந்த டீ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டேங்க, நல்லா இருக்கா? டெய்லி தானே டீ குடிக்கிறோம், என்னங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறீங்களா? டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாடு தானே, அப்புறம் என்ன புதுசாக? எங்க இன்றைக்கி இந்த கூந்தல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், வேறு ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா? டைம் ஆச்சு, கிளம்பலாமா? உடம்பு முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, வெளியில் சாப்பிட்லாமா? வெளியிலையா? மாவு இருக்குல்ல, அப்புறம் துவைச்ச துணியை மடிக்கிறது யார்? அயன் பண்ணுறது யார்? வீடை பார்த்துக்கிறது யார்? நீ தானே பண்ணுறதெல்லாம், நீ தானே பண்ணுற. இது இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற கணம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ தானே பண்ணுற. இட் இஸ் நாட் ஓன்லி தயர் டியூட்டி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது, டிசையர் இருக்குது, வெளியில் போகணும், பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எல்லாமே இருக்குது, கனவு இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்காக பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக? நம்ம புருஷன், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், நம்மளுடைய மாமியார், நம்மளுடைய மாமனார், நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம். அந்த ஒரே காரணத்துக்காக தான். அப்ரிஷியேட், சப்போர்ட், என்கேஜ், இன்வால்வ், செலிப்ரேட், இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உதாசீனப்படுத்திடாதீங்க. உதவி பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, உதாசீனப்படுத்திடாதீங்க. அது ஒரு ஜடம் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு காட்டிடாதீங்க ப்ளீஸ். இட் இஸ் நாட் ஓன்லி தயர் டியூட்டி, இட் இஸ் அவர் டியூட்டி. நீ தானே பண்ணுற. நம்ம பண்ணுவோம். அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷன்தான். ப்ளீஸ் லவ் them.